அசிங்கப்பட்டான் டோனி, கேவலப்பட்டான் டோனி, அவமானப்பட்டான் டோனி. சேஸ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. கண்டிப்பாக இந்த வருஷம் சிஎஸ்கே அவங்களோட 6வது ட்ராஃபி அடிச்சிருவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் குதூகலமாக இருக்கும்போது இந்த வருஷம் உங்களோட ஏர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் மேட்சோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. ஐபிஎல்ல இது வரைக்கும் நடந்த 17 சீசனில் சிஎஸ்கே 15 சீசன் ஆடியிருக்காங்க. அதில் 10 முறை ஃபைனல்ஸ் போயிருக்காங்க, 5 முறை டைட்டில் வின்னர். என்ன தான் ஆண்ட பரம்பரையாக இருந்தாலும் இந்த சீசன் சிஎஸ்கேவுக்கு ரொம்ப ரொம்ப வேர்ஸ்டான ஒரு இயராக இருந்தது. ஐபிஎல்லோட ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மொத்தம் 2 ஃப்ரான்ச்சைசி மட்டும்தான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசிஸ். ஒன்று எம்ஐ, இன்னொன்று சிஎஸ்கே. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எம்ஐ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரபிள் இருந்தாலும் போக போக ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீமாக கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஆனால் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்கில் எம்ஐயை அடித்து காலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சாம்பியன் சைட் மாதிரி விளையாடினாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஐபிஎல் மேட்ச் ஸ்கெடியூல் வந்தப்போ ஒரு டாக் போச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் பாருங்களேன், சிஎஸ்கேக்கு மட்டும் ஸ்டார்டிங்கில் நிறைய ஹோம் கிரவுண்ட்ஸ் மேட்ச் ஆடுறாங்க. இதனால் அவங்க பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா நிறைய மேட்சஸ் அவங்க ஹோம் கிரவுண்டில் ஆடுறதால அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஹோம் கிரவுண்டில் ஜெயித்தா மட்டுமே ஈஸியாக மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு பிளே ஆஃப் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே இந்த வருஷம் ஹோம் கிரவுண்டில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க. நிறைய ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சிஎஸ்கே கிரவுண்டில் சரியாகவே ஆட மாட்டுறாங்க, இதனால தான் தோற்று போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மை என்ன நம்ம பார்க்க போனோம்னா, சிஎஸ்கே தோற்றது கிரவுண்டில் இல்லை, ஆக்ஷன் டேபிளில். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி 5 டைம்ஸ் சாம்பியன் அந்த ஒரு சிஎஸ்கேவோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்த நேம்ஸ் எல்லாமே பெரிய பெரிய நேம்ஸ். இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ரொம்ப முன்னாடி போனோன்னா மைக்கேல் ஹாசி, ஆல்பி மோக்கல், இந்த மாதிரி பெரிய பெரிய நேம்ஸ். நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டு பிளஸிஸ், ஷெய்ன் வாட்சன், பிரெண்டன் மெக்கலம், இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போது என்ன தான் ஓப்பனிங் பேரில் ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே அந்த மாதிரி இருந்தால் கூட இதுக்கு முன்னாடி ஆடின பிளேயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் லோ தான். சிஎஸ்கே அவங்களோட அவே மேட்சாக இருந்தாலும் சரி, ஹோம் கிரவுண்டில் ஆடுற மேட்சாக இருந்தாலும் சரி, தோக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா அவங்க இன்டென்ட் காட்ட மாட்டுறாங்க. எஸ்பெஷலி அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சுத்தமாக கிளிக் ஆக மாட்டேங்குது. அண்ட் பவர் பிளேயில் நிறைய விக்கெட் லாஸ் பண்ணுற ஒரு டீமாகவும் சிஎஸ்கே இருக்காங்க. பவர் பிளேயில் நிறைய ரன் ஸ்கோர் பண்ண முடியாமையும் சிஎஸ்கே தடுமாறுறாங்க. 2025 ஐபிஎல்ல பவர் பிளேயில் ரொம்ப கம்மியான ரன் ரேட் வச்சுருக்க ஒரு டீம் எதுனா சிஎஸ்கே தான். சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ருத்துராஜ் கெய்க்வாட் இருக்கார்ப்பா, அவர் தான் டீமை லீட் பண்ண போகிறாரு, அவர் தான் மேட்சஸை வின் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் சரி, ஃபேன்ஸும் சரி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ருத்துராஜ் கெய்க்வாட் இன்ஜுரினால் பாதி சீசன்லேயே போயிட்டார். ருத்துராஜ் கெய்க்வாட் அவர்களோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்த ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர் போன்ற பேட்ஸ்மேன் எல்லாருமே எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஆடலை. அண்ட் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. இது வரைக்கும் யாருமே ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸோ ஒரு பெரிய இன்னிங்ஸோ இது வரைக்கும் யாருமே ஆடலை. இது எல்லாத்தையோடையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டராக இருந்தாலும் சரி, மிடில் ஆர்டராக இருந்தாலும் சரி, 150க்கு மேலே அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிற பேட்ஸ்மேன் இல்லாதனால தான் சிஎஸ்கேவால் ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல. 222 ரன்ஸ் நாட் அவுட். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த வருஷம் நிறைய எக்ஸ்பைரியான பிளேயர்ஸை ஆக்ஷன்ஸில் எடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே சிஎஸ்கே நிறைய மேட்சஸ் அவங்க தோத்ததுக்கான ரீசன் என்னன்னா, நிறைய கேச்சஸை தொடர்ந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஒரு கோழி பண்ணைய போய் 10 கோழி பிடிச்சிருந்தா பாட்ல பேமெண்ட் கிடைச்சிருக்கும். ஒரு பிசினஸ் மேன கடத்தி கொண்டு வந்து ஏமாத்தீங்களா? என்ன ஏமாத்தீங்க? தோனி